நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பக்கத்துல தான் கிஃப்ட் ஷாப் இருக்கு. ஹலோ, யாரு? ஐம் சாரி, மியூசியம் க்ளோஸ் பண்ற டைம் ஆயிடுச்சு. இல்ல, அதுக்கான வாய்ப்பே இல்ல. நான் உன்னோட ப்ரோமோட்டரா இருக்கணும்னு சொன்னல, அதனாலதான் சொல்றேன். நீ தான் ஸ்டீம் ரோலர். எப்படி இருக்கு? டீம் ரோலரா? யாராலையும் எங்க ஸ்டீம் ரோலரை தடுத்து நிறுத்தவே முடியாது. அது மட்டும் கிடையாது, ட்ராப் என்னாலையும் அது பண்ண முடியாது. அங்கிள் சீஃப், நீங்க கொஞ்சம் தள்ளி இருங்க. டியா என்னோட சேரை உடைச்சிட்டா. இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? அவங்க ரொம்ப அவசரமா கராத்தே சாம்பியன்ஷிப்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதோ இவர்தான் ஜட்ஜ் பண்ண போறாரு. ஓல்ட் ஃப்ரெண்ட் தி கிங்கா? இவர்தான் ட்ராம் லாய் யூ, தி ரைடிங் சாம்ப். நான் அவங்கள சீக்கிரமா சந்திச்சாகணும். நான் அவங்கள அடிச்சு ஒரு வழி ஆக்கணும். என்னோட அப்ளிகேஷனை சென்ட் பண்ணிரு. ஏற்கனவே ட்ரை பண்ணேன், ஆனா அந்த வெப்சைட் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குப்பா. நான் உனக்கு ஒரே ஒரு வேலை தான் கொடுத்தேன், அத கூட உன்னால செய்ய முடியாதா? கொஞ்சம் பொறுமையா இரு டியா. நாம கிங்கோட செக் இன் பண்ணலாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டா அப்ளிகேஷனை அவர்கிட்டயே கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆளினால் அழகு ராஜா, எப்படி இருக்க? நம்ம சந்திச்சு எத்தனை வருஷங்கள் ஆச்சு. அப்புறம் ரொம்பவே அழகான டியா, என்ன திடீர்னு என்ன கூப்பிட்டிருக்கீங்க? ஹலோ யுவர் ஹைனஸ். திடீர்னு நீங்க எனக்கு இப்படி கால் பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட மன்னிச்சுக்கோங்க மேஜஸ்ட்ரி. ஆக்சுவலா நான் அந்த கராட்டே காம்படிஷன்ல கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா யாராலையும் அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணவே முடியல. அதாவது நீங்க சொன்னது உங்க ட்ராப்ப பத்தி தானே? எந்த வேலை கொடுத்தாலும் நீ தப்பா பண்ணிக்கிட்டு இருக்க ட்ராப். உன் மேல எல்லாரும் கோவப்படுவாங்களே. இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அது வந்து டியா கோவத்துல கொந்தளிச்சு போறத என்னால பார்க்க முடியுது. ஓகே கவலைப்படாதீங்க. நீங்க அந்த கான்டெஸ்ட்ல கலந்துக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். கண்டிப்பா நீ இதுக்கு தயாரா இருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி யுவர் ஹைனஸ். கண்டிப்பா நாங்க அங்க வந்துருவோம். பிரமாதம். நீங்க இங்க வரும்போது நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ண வேண்டி இருக்கும் அழகு ராஜா. உங்களுக்கு அந்த கார்டியன் ஆஃப் கிங்க பத்தி தெரியும்? அந்த ஸ்டாச்சுவை பத்தி தானே சொல்றீங்க? எனக்கும் அதை நேரடியா பார்க்கணும்னு ஆசைதான். ஓஹோ, அங்கதான் பிரச்சனையே. பெரிய குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காட்ஸுக்கு திடீர்னு உயிர் வந்த மாதிரி இருக்கு. அவங்க மியூசியத்தை உடைச்சிட்டு வெளியில வர மாதிரி இருக்காங்க. அப்புறம் திடீர்னு காணாம போயிட்டாங்க. என்ன, ஸ்டாச்சுவுக்கு திடீர்னு உயிர் வந்துடுச்சா? இது ரொம்ப வித்தியாசமான ஸ்டோரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை துப்பறிய வேண்டியது என்னோட கடமை. அங்க அப்படி என்னதான் நடக்குதுன்னு நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். உங்க வருகையை நான் ஆவலோட எதிர்பார்த்து காத்திருப்பேன். முக்கியமா உனக்காக தான் டியா. கிட்டத்தட்ட 1500 கார்டியன்ஸ். அவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் கிங்குக்கு காவலா இருந்திருக்காங்க. அதுக்காகவே அப்பாயிண்ட் செய்யப்பட்டவங்க. அப்படி இருக்கும்போது உயிரோட வந்ததுல அதிசயமே இல்ல. உண்மையிலேயே அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த ஸ்டாச்சுஸ் எல்லாத்தையுமே கிளேல தான் பண்ணிருக்காங்க. பொதுவா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கிங்க பாதுகாக்க வேண்டியது அந்த ஸ்டாச்சுவோட பொறுப்பு தானா. நீங்களும் அந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறீங்களா ட்ராப்? ஆமா, இப்ப நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இந்த ட்ராப்போட மூவ பாத்திருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி சீரியஸான நேரத்துல உன்னோட காமெடி ரொம்ப பிடிச்சிருக்கு.
கம் ஆன் டியா, நாம ட்ரைனிங் எடுத்துக்கலாம். நான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்க, ஃப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அதை விட முக்கியமான வேலை இதுதான். கிடைச்ச சான்ஸை எப்பவும் மிஸ் பண்ணவே கூடாது. வெல்கம் பேக். உங்களை மறுபடியும் இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். டியா, ஹலோ, எப்படி இருக்கீங்க? அப்புறம் அழகு ராஜா, என்னால இதை நம்பவே முடியல. மறுபடியும் நேத்து ராத்திரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதை நாங்க போட்டோ எடுத்து வச்சிருக்கோம், பாருங்க. கரெக்டா சொன்ன பெஞ்சமின். யாக், யாருக்கும் நல்ல வேலை எந்த காயமும் ஏற்படல. அந்த கார்டியன் எல்லாத்தையும் பயப்படுத்தி இருக்கான், மிரட்டி இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஓடி ஒளிஞ்சிருக்கான். முதல்ல நாம அந்த மியூசியமுக்கு போய் ஆகணும். திரும்பவும் அந்த ஸ்டாச்சுக்கெல்லாம் உயிர் வந்து யாரையும் காயப்படுத்திட கூடாதுல்ல. நம்ம உடனே கிளம்பலாம் அழகு ராஜா. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க. நம்மளோட டியா டீம் ரோலர் அவங்களுக்காக ஒரு gift வாங்கி வச்சிருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. இது என்னோட வண்டி, நான் தான் ஏறுவேன், நான் தான் டிரைவ் பண்ணுவேன். எல்லாருக்குமே பாய், சீக்கிரமா பார்க்கலாம். இவள அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே இருக்கா. ஓகே, நாம இப்போ மியூசியத்துக்கு போகலாம். உங்களுக்கு நான் அந்த ஸ்டாச்சூஸ காட்டுறேன். அங்க ஒரு சில ஸ்டாச்சூஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, மான்ஸ்டர் என்ன துரத்துறத என்னால நிஜமா நம்பவே முடியல. ராயல் கார்டியன் ஸ்டாச்சூஸ் மை டியர், அது மான்ஸ்டர் இல்ல. அது என்னவா இருந்தாலும் சரி, அவங்களால எந்த நேரத்தையும் ஆபத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது என்னால. வாவ், உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கேன். யுவர் ஹைனஸ் ராஜா, அவங்க எல்லாரும் ஸ்டாச்சூஸ செக் பண்ண தான் வந்திருக்காங்களா? பதில் சொல்லுங்க. அழகு ராஜா, பென். இவர்தான் டாக்டே. இவர் இங்க மேனேஜரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க ரெண்டு பேரும் அறிமுகம் ஆயிக்கீங்க. ப்ளீஸ் டு மீட் யூ. ஒரு காலத்துல நானும் நிறைய கராத்தே பிராக்டிஸ்லாம் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அது தெரியுமா? யா ஹூ யா யா. நீ ஒரு விஷயத்தை ப்ரூஃப் பண்ணிட்ட. ஆனா அழகு ராஜா இங்க வந்திருக்கிறது கதை எழுதுறதுக்கு தான். அந்த மிஸ்ஸான ஸ்டாச்சுவை பத்தி எழுத. என்ன, அது அதிபயங்கரமான ரகசியம் தான். இப்படி பழங்கால கார்டியன்ஸுக்கு உயிர் வரும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாங்க வந்துட்டோம்ல, கவலைப்படாதீங்க. என்ன ஏதுங்கறத நாங்க தெளிவா விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கான லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கிடைக்காத வரைக்கும் நான் இதை விடுறதாவே இல்ல. ஓகே, அப்ப நான் கிளம்புறேன் அழகு ராஜா. நான் ஒரு கராத்தே சாம்பியன்ஷிப்புக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருக்கேன். நீங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரம் அங்க வந்துரு. நாம அப்புறம் பார்க்கலாம். என்னோட சிஸ்டர் டியா இந்த காம்படிஷன்ல கலந்துகிட்டு இருக்கா. ட்ரான் லாய் ஹூ தான் அவளோட ஃபேவரட். ஆனா டியா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க முதல்ல இங்க வந்தாங்கல்ல, ட்ராம் லாய் ஹூ. ஃபர்ஸ்ட் அவங்க எக்ஸிபிஷனுக்கு தான் போனாங்க. வாவ், செலிபிரிட்டி அந்த எக்ஸிபிஷனுக்கு முதல்ல போயிருக்காங்கன்னா சந்தோஷமான விஷயம் தான். நாங்க ஒரு பெரிய ஃபங்க்ஷனே அந்த இடத்துல ஏற்பாடு பண்ணிருந்தோம். அது என்னன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த கேலரி. அங்க லிமிட்டடான ஆளுங்களை மட்டும்தான் அனுமதிப்போம். அங்க சைடுல ஒரு ஸ்டேஜ் மட்டும்தான் ஓபனாவே இருக்கும். ஆனா உள்ள போனவங்கள கார்டியன்ஸ் விட்டு வைக்கவே மாட்டாங்க. சொன்னது புரிஞ்சது இல்ல? கார்டியன்ஸ் யாரையுமே விட்டு வைக்க மாட்டாங்க. கேடன், நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? குட். உள்ள இருக்கிற பயத்தை தான் அவங்களுக்கு வெளிப்படுத்தினேன். கார்டியன்ஸ் நம்ம சரித்திரத்துல மறக்க முடியாதவங்க. ஆனா இன்னைக்கு அவங்க ஒரு டெரரா மாறி இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஆளை தெரியுமா? ஹெச்சேங். இவன் ரொம்ப வருஷமா இந்த மியூசியத்துல வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயி. ரொம்ப வருஷமா வேலை செய்யறான். ஆனா என்ன கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி. அவன் தோரணை கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசுற மாதிரி இருக்கும். இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. சும்மா விளையாட்டுக்காக டைம் பாஸுக்காக சில விஷயங்களை வச்சிருக்கோம். பசங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வாவ், இந்த ஹெல்மெட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இத போட்டு கொஞ்சம் நடப்போம். நான் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி இதை வாங்கியிருக்கேன். நல்லா பெருசானது, எனக்கு ரொம்ப ஃபேவரட். ட்ராய் ஹெல்மெட்ஸ் ஃபார் ஃபாதர்ஸ், பென்சில் ஷார்ப்னஸ் ஃபார் த சில்ட்ரனா. அதனால தான் கார்டியன்ஸ் உயிரோட வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட டிக்னிட்டியை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் பொறுமையா இரு. வாவ், கொடுத்த கொடைச்சல்ல அவர் ரொம்பவே அப்செட் ஆயிட்டார் போல இருக்கு. இவர் அந்த டூரிஸ்ட பயமுறுத்த கிளம்பிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த ட்ராஃபியை என்னோட நியூ மவுஸ் சிட்டிக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஹே டியா, இனிமே நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இப்போ உன்னோட அதிரடி மூவ காட்டு. ஐயோ!
அடேங்கப்பா பிரமாதம். டியா த ஸ்ட்ரீம் ரோலர். உங்க எல்லாருக்கும் ஃப்ரூட்ஸை எப்படி கட் பண்ணி கொடுத்தாங்க பாத்தீங்கல்ல? யார் அவங்க அந்த ஸ்டீம் ரோலர்? நான் அவரோட கையை எதுவுமே பண்ணல. காம்படிஷன் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியா மோதி பார்க்கலாம். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு காம்படிஷன்ல சந்திக்கலாம். உண்மையிலேயே குட் ஜாப் தான். நான் சொன்னதை கரெக்டா செஞ்சிருக்கேன். உங்களுக்கு இப்ப வேற ஏதாவது வேணுமா சார்? பைனாப்பிள் சாங். இந்த இடம் ஃபுல்லா சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு புது சிஸ்டம். ஆனா என்ன பிரச்சனைனா இது வைரஸால பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல சுவாரஸ்யமான கேள்வி என்னன்னா இதுக்கு ஏன் உயிர் வந்ததுன்றதுதான். அப்படியா? நிஜமாவே அது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்விதான். இப்போ என்னோட ஒரே சந்தேகம் என்னன்னா அவங்க எல்லாம் எங்க தான் போயிருப்பாங்க? இங்க இருந்து எங்க போயிருப்பாங்க? திடீர்னு ஏன் காணாம போனாங்க? மாயமா மறைச்சிட்டாங்க. அதுதான் புரியாத புதிரா இருக்கு. இங்க என்னென்ன நடக்குதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். கார்டியன்ஸ் உயிரோட நடமாடுறதே ராத்திரி நேரத்துல தானே. சோ அத தெரிஞ்சுக்கணும்னா ராத்திரி நேரத்துல நம்ம இங்க